நான் உங்க திருச்சி சாதனா பேசுறேன். என்னைய போட்டு செய்யறீங்க நல்லா. இங்க வர்றா காலத்துக்கு விட்டு மூத்தத்தை எங்க அடிக்குதுன்னு பாடுறா மூஞ்சில. இன்னொரு கமெண்டா பாருங்க. ஓவா மாட்டியா போட்டிருக்கேன் பாரு. என்ன கமெண்ட் போட்டிருக்கேன் பாரு. எடுபட்ட பயிர்களை என்ன பார்த்தா உனக்கு என்னமா தெரியுது? என்னமா நான் தெரியுது? நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் பச்சை பச்சையா கமெண்ட போட்டு என்னை அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேக்குறீங்க? எங்க அக்கால கேக்குறீங்க, தங்கச்சியை கேக்குறீங்க, என் புருஷனை கேக்குறீங்க. என் புருஷன் ஒரு டம்மிக்கிறீங்களே. என் புருஷன் டம்மின்னு உங்களுக்கு தெரியுமாடா? போங்கடா பீத்திர சிரிக்கி பயலுகளா. இன்னொரு தடவை கமாண்ட் தப்பா வந்துச்சு மாப்பிள்ளைகளா, உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. கடுப்பேத்துறீங்க, அப்படி ஒரு கடுப்பேத்துறீங்க. வீடியோ எவ்வளவு வியூவர்ஸ் போயிருக்குன்னு பார்க்க வந்து உங்க கமாண்ட படிச்சு எனக்கு அப்படியே நாட்டுக்கிற மாதிரி ஆகி போயிருக்கு. தொங்குடு ஓடி போயிட்டு மல்லாக்க பிடிச்சுக்கிட்டு கையில பிடிச்சுக்கிட்டு பேசுற உங்களுக்கு எல்லாம் என்னடா மரியாதை? பைத்தியக்கார பயலுகளா சும்மா எடுத்துக்கிட்டு அப்படியே முணுங்குது. உங்களுக்கு எல்லாம் முணுங்குதாடான்னு கேக்குறேன். பைத்தியக்கார பயலுகளா அப்படியே முண்டுதுன்னா போங்க எங்கேயாவது. என்கிட்ட எல்லா பயிலும் வந்தா நான் தாங்குவேனா கேக்குறேன். ஒன்னா ரெண்டா போட்ட கமாண்ட் உருக்கும் வாழ்க்கையில. பேடு கமாண்டுங்கிறது வந்து என்ன? பேடு கமாண்டுங்கிறது வந்து 1 2 தான் வரும். நிறைய பேத்துக்கு நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வாழ்க்கையில ஃபுல்லாவுமே பேட் கமாண்டா வருதுன்னா நானெல்லாம் இருக்கலாமா, எங்கேயாவது போயிடலாமான்னு கூட இருக்குது எனக்கு. அந்த மாதிரி போடுறீங்க. ஐயோ எனக்கு ஒரு சில கமாண்ட் படிக்கிறப்பலாம் நான் எங்கேயாவது போயிடலாமா, இல்ல மேல இருந்துதான் கீழே போயிடலாமா அப்படிங்கறதெல்லாம் இருக்குது எனக்கு. என்னெல்லாம் கமாண்ட் போடுற அனைத்து பயிர்களுக்கும் பொம்மா சிலுக்கு கொப்பே ஒரு அவன் பேர் என்ன? ஆமா ஜான்சினா. கொப்பே ஒரு ஜான்சினா, பொம்மா ஒரு சிலுக்கு என்ன, அப்புறம் கொக்கா ஒரு மியா கழிப்பா.